ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another கேம் பிளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 4ஓட கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, சவுண்டெல்லாம் கரெக்டாகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, பின்னாடி வழி எதுவும் இல்லை, அடைச்சி போட்டானுங்க. சரி, நம்ம போவோம். ஃபைட்டு ஒரு அடிக்கு விழுந்துட்டான், 2 அடியில் செத்துருச்சு. உனங்களாம் அடிக்கிறது பெரிய விஷயமா? வாவ், தம்பி இங்கே வாங்கிக்கோ. இது வந்து புது லெவல். போன வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அடுத்த லெவல் தான். ஸ்டேஜ் வேறு, லெவல் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீ தோத்துருவ பென் டென்னிசன் அப்படிங்கிறான். வெடிக்க வச்சிட்டான். டூ மச், ரொம்ப டூ மச்சாக பண்ணுறானுங்களாம்மா. என்னமோ பண்ணுங்கடா, நம்ம போவோம். ஏதோ உடைக்க முடியுமா? ஜம்ப் பண்ணும் ஸ்பைடர் மங்கி வச்சு. டாட்டாவா? ஸ்பைடர் மங்கி ஸ்பைடர் மேன் மாதிரி பண்ணுது. ரெண்டு ஜம்பில் வந்துட்டேன். இதுக்கே அவ்வளோ கஷ்டப்படணும்னு கேட்குறேன். இப்போ எங்கே, எந்த பக்கமா? இப்படி மைன் கார்ட். இந்த மைன் கார்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணுமா? வச்சுருவோம், கரெக்டாக வைக்கணும். இப்போ இந்த இடத்துல சுற்றணுமா? ஓகே, சுற்று இது மேலே வரும். மேலே போய் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பண்ணுவோம். முன்னாடியே நான் பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் ஈஸியாக இருக்குது. ரொம்பலாம் நான் வரல, பாதி லெவல் தான் வந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கையே பிடிக்கவே இல்லை. நீ அதை இல்லாததெல்லாம் பண்ணுறீங்கடா. இங்கே வைக்கணும் கரெக்டாக. ரிலீஸ் ஒரு கிக்கா? இல்லை, எங்கேயோ சுற்றுற மாதிரி தான் இருக்குமே. இங்கே இருக்குது. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும். அந்த மைன் கார்டு எடுத்து இங்கே வைக்கணும். நான் மாற்றி அங்கே வச்சிட்டேன். ஓகே, வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அதை போய் எதை கீழே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே ஒன்றையும் காணா. ஆமாம், அது வச்சதுக்கப்புறம் தான் அங்கே இடத்துல ஒன்று ரிலீஸ் ஆகும். இதான். ஓகே, இதை மட்டும் தள்ளிட்டோம்னா அதுக்குள்ளேருந்து மண் கொட்டி கிளம்பி போயிடும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம உள்ளே போக வேண்டியது தான். நம்ம உள்ளே ஓடிடுவோம். என்னாச்சு? வந்துருச்சு வழி. இன்னும் 2 பக்கம் இருக்குது. எந்த பக்கம் போகிறது? லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா போ. இங்கே உடையாது போல இருக்கு. ஓகே, ஓ அவ்வளோதானா? அது இழுத்தோடனே முடிஞ்சிருச்சு. அந்த இதை வச்சு புல் பண்ண சொல்கிறாங்க. புல் பண்ணியாச்சு.
ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ இங்கேருந்து தாவணுமா? ஓகே வந்தாச்சு. ஓகே அடுத்த ஏலியன் வந்துட்டானுங்க. இவன் வேறு சொல்கிறானா? சுடுறவனை போய் நம்ம முதல்ல முடிச்சிடலாம் கதையை. ஸ்பைடர் மங்கி வச்சு தான் என்னடா குத்துற வாங்கிக்கோ. ஓகே அடுத்துன்னு ஆளுங்க வந்துட்டானுங்களா? இதே மாதிரியே பண்ணு, நல்லாயிருக்கு. ஓகே தம்பி வம்சம் இருங்கடா, அடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அட்ராடே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ வந்துக்கிட்டே இருக்கானுங்க, 10 பேர்த்துக்கு மேலே வந்துட்டானுங்க. சுற்றி அடிக்கிறேன். சுற்றி அடிக்க வர்றீங்கடா. ஒவ்வொருத்தனையும் அடிக்கடிக்க சீக்கிரமாக வரீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? ஓகே இன்னும் ஒருத்தன் தான். ஓகே முடிஞ்சா அவங்க அதையும். இங்கே என்னமோ இருக்குது. ஓகே இதை வச்சு நம்ம திறக்கலாம். இந்த தண்ணி மேலே போகணும், அதுக்காக தான். ஓகே தண்ணி மேலே போயிடுச்சு. இப்போ அது போகும்போது கதவை திறந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் வேகமாக. ஓகே ஹீடர் மணிக்கு வச்சு தான் நம்மளோட தேவையில்லாத வேலை பண்ணி விட்டுட்டேன். ஒழுங்காகவே போயிருக்கணும் அதுக்கு. ஐயோ இங்கே இருந்தா நல்ல வேலை, நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். லோட் ஸ்டேட்டஸ் சேவ் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. இல்லைனா மறுபடியும் அவனுங்களை அடிச்சுட்டு வந்துருக்கணும், அவுட் ஆகாமல் போகணும். போச்சு அடுத்த ஏதோ இடத்துக்கு வந்துட்டோம். சேவா பண்ணலாமா? சரி பண்ணிக்குவோம். இங்கே ஓ நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு தனித்தனியெல்லாம் சேவ் ஆகுது. அது மேலே ஓவர் ரைட் தான் பண்ண முடியும். புதுசாக இடமா இருக்குது. இடம்லாம் ஒரே சைனாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை சைனாவாக தான் இருக்கும். இங்கே அவ்வளோதான் ஆளுங்க. சொன்னதே புரியல, என்னமோ நான் போகுது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே ஆர்மோட்டரில் புரிஞ்சிருச்சு. மேலே வழி இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ தண்ணி வருது அங்கேருந்து. இப்போ ஆர்மோட்டரில் வச்சு எதுமா பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். சரி பண்ணி பார்ப்போம். வேறு எந்த ஏலியன் போனாலும் அங்கே கேட்காது, ஆர்மோட்டரில் மட்டும்தான். இன்ட்ராக்ட் ஹோல்டு. ஓ அந்த தண்ணி போகிறத நம்ம வழியை மாற்றி ஜாயின் பண்ணிட்டோம். தண்ணி வேஸ்ட்டாக போய்ட்டு இருந்துச்சு. சேவ் வாட்டர், எல்லாம் தண்ணியை சேவ் பண்ணுங்கள். ஓ நான் கூட தண்ணி பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தா. கைஸ் இப்போ நம்ம போகலாம். இங்கே வழி 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 ஓ படிக்கட்டே போட்டு வச்சுருக்கீங்களா, ரொம்ப நன்றிப்பா. நம்ம ஏலியனாவே எப்பயுமே இருப்போமே. ஐயோ யாரா அவன்? ரெட்ஸ் ரேஞ்சடு டப்பா தலையன் 2 அடியில் செத்து போயிட்டான். ஐயோ டப்பா தலையன் தான் அடிக்கிறான். இருங்க டப்பா தலை ஆள் இருக்கிறது 7 சைஸுது. அடின்னு அடிக்கிற பத்தியா, அவ்வளோதான் போ. சாவுலையா நானே? அவ்வளோ வந்து எடுத்துட்டான். டப்பா தலையனுங்களாம் வரானுங்க. ரோபோட்டுக்கு தலையில் இருக்கிற டப்பா மட்டும்தான் இருக்குது. டேய் இவங்க சோறுக்கு இத்துலுண்டு ஆளாக அடிக்கிறதுக்கு. இந்தா ஒரு அடிக்கு தலையாட்டு பொம்மையாட்டம் ஆடுற நீ எல்லாம் வந்து என்னை அடிக்க போறியா? அடுத்து என்ன? ஓ பெண்ணுக்கு தான் வழி விடுவாங்க போல இருக்கு.
இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த இடமா? ஓகே, அடுத்த இடவே கட்சின்னு. ஓகே, உள்ளே மாட்டிக்குவேன். யார் இவன்? 88 தானே? 88ஆ 77ஆ எனக்கு தெரியலையே. ஏண்டா டேய் தம்பிங்களா, என்னடா பண்ணுறீங்க? சீங்கி போயிட்டேனே. இப்போ என்னடா பண்ணணும்? இதுக்கு மேலே வழி இல்லைல்ல? ஐயோ, மடி இந்த கட்சினை போட்டு சாவடிப்பீங்கடா. இப்படி போகணுமா? ஐயோ, வேன்னு கத்திரியடா. இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் இப்படியே விழுந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை டைம் லேப்ஸில் பாருங்கள். ஓகே, பாருங்கள். என்னென்னமோ ட்ரை பண்ணி சேவ் பண்ணி மறுபடியும் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் எப்படியே முடிச்சிட்டேன். ஓகே கேஸ், ஒரு வழியாக அந்த இடத்த தாண்டியாச்சு. ஸோ வாங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3 நாளே முடியலண்ணா விளையாடுறதுனால எப்படிரா இருக்கும்? எனக்கு எப்படிரா இருக்கும்? மறுபடியும் ஏதாவது கல் வருதா? அதோட 4 கல் வந்துருச்சு. 3 கல்லோட நின்றுன்னு பார்த்தா 4வது கல் ரொம்ப பெருசாக வந்துருச்சா. அதனால் அந்த இடத்த விட்டு தாண்டவே முடியல. ஐயோ, இதுக்கு மேலே போய் விழுந்துட்டேன்னா அங்கே என்னமோ கோட்டை. ஓகே, இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு தான் போக போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. சாம் கேஸ்டரோட கோட்டைன்னு நினைக்கிறேன். எல்லாம் மந்திர புக்கு ஏதோ தொடப்பம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கையில். சாம் கேஸ்டர் பார்த்தா தொடப்பத்தையே எடுத்து அடிப்போம். சரி, இங்கே வழி இருக்கா இல்லையா? அப்போ நான் எப்படி போகிறது? ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சா தானே போவாங்க. சரி விடு, கண்டுபிடி. எதுக்கு மூளைன்னு ஒன்று வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. ஓ, கிராப் பார்த்துடலாம். யார் என்ன பேசுகிறாங்க? ரைட்டு, அடுத்து டப்பா தலையன். போதும் கட்சின்னு. என்னடா மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. காப்பிரைட் கொடுத்தீங்கன்னா அடிச்சு போடுவேன். ஃபுட் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் கீ. வேறு லெவல். வாங்கடா தம்பிங்களா. ஐயோ, 2 அடி தான் பசங்களாம். இப்போ 6 எழுத்துமா? ஒரு 3ஆவது பக்கமும் போகுது. நீங்கள் எல்லாம் ஒரு ஆளாடாடி. போட்டு இங்கே டப்பா தலையா? இங்கே இருக்க. இவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அல்டிமேட் ஃபார்ம் கொடுத்துருவீங்கன்னா அட, இவனை அடிக்கவே முடியல. எப்படி இவனை அடிக்கிறது? கிராப் ஆப்ஷனுமே இல்லையே. நிஜம் குதிச்சு செத்துடலாமா? ஓ ஐயோ, கரெக்டாக சூசைட் பண்ணணும்னு நினைக்கும் போதாண்டா வழி கொடுப்பீங்க. இந்த அறிவு முன்னே இருந்திருந்தா அதனால் அவங்க அதையும் முடிச்சிடலாம். ஒரு அதிரடி சரவெடி தான். இட்ஸ் ஹீரோ டைம். சுற்றி அடி பண்ணா. சுற்றி அடி பண்ணா. வா இன்னும் எத்தனை பேர் வேணா வா. ஸ்பைடர் வாங்கிக்கிட்ட தெம்பு இருக்குது. ஒவ்வொரு அடி ஒன்று ஏமாறப்படாது. அடி ஒன்றுன்னா செத்து போய் அடி படுத்துதுன்னு ஏற மாதிரி இருந்துடும். வழி வந்துடுச்சு. நார்மல் ஃபார்ம் மாற மாட்டியா? ஓகே, இப்போ மேலே போய் ஏதாவது வேலை பண்ணிட்டு கீழே வரணும். ஓ தம்பி எதிர்ப்பா சிலந்தி மனுஷா. ஐயோ, ஸ்பைடர்மேன் நம்ம சொல்லக்கூடாது. கிராபு எங்கே? கிராப். ஓ டோட்டலாக கதையை முடிக்க பார்த்துட்டிங்களடா. நல்ல வேலை, செக் பாயிண்ட் இங்கே இருக்கிறனால நம்மளால் ஏதாவது முடிஞ்சிச்சு. இங்கே தான் வேலை பண்ணணும். 6 மோட்டர் எல்லாரை வச்சு. அப்படி தானே? அப்படியே தான்.
டே சொருவே. ஓகே, வாட்டர் டேங்க் ஓப்பன் பண்ணணுமா? அங்கேருந்து ஓப்பன் பண்ணிடணும். அவ்வளோதானே, இதெல்லாம் சிம்பிள் மேட்ருப்பா. டே 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 ஆடுறா ஆடுறா ஆடுறா. ஓகே வந்தாச்சு. ஸ்பைடர் மங்கி வந்தாச்சு. ஓ அழுத்தா ரூல்ஸ் படிலாம் போக மாட்டேப்பாங்களா? ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணோம். சாரிப்பா, மன்னிச்சிருங்க. உங்களை ஆர்மோடர்லாம் ஹியூமங்கஸாரா? இதுக்குள்ளே ஹியூமங்கஸார் தான் என்ன? ஆமாம் காட்டுங்க. திருப்பி வேகமாக முடிஞ்சிச்சு. தண்ணி என்னடா இப்போ இந்த கலரில் வந்து. ஓகே, அடுத்து டோர் திறக்க போகுது. திறந்துடு சீசே. இங்கே நம்ம மேலே போகுது. ஓ கோட்டை இல்லையா இது? ஓகே தேங்க்யூ. எது எனக்கு தெரியாது, டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு தெரியுமா? ஐயோ சாமி, கதையை முடிக்க பார்க்குறீங்களா? டே உங்களெல்லாம் இனிமேல் நம்பவே மாட்டேன்டா. டோர்கிட்ட போய் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன்டா. இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே அதை ஆப் பண்ணுங்க. சேவ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்சுதா வந்துடுச்சு. அதுக்கு இங்கே சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ என்ன சொன்னீங்க? நீ புரிஞ்சிருச்சு. கேட்ச் பிடிக்கணும், அவ்வளோதானே. பிடிச்சிட்றேன். அடுத்தது வரும்போது அடுத்தது. தம்பி உள்ளே போ. வந்துடு, உள்ள பேர். சூப்பர், வெரி குட். ஓகே, இன்னும் அவ்வளோதான் வந்துச்சு. வழி கரெக்டாக தப்பா? கரெக்டாக தான் போகுது. கிராப், அடுத்த கிராப். ஓ கிராப் அழுத்தினா தான் ஸ்விங் ஆகுமா? இப்போ தானே நம்மளுக்கே புரியுது. போடு பாஸ் ஃபைட்டா? பவுண்ட்ரி. வெல்கம். ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? வாப்பா பார்த்துடலாம். அவ்வளோதான், 2 அடி தான். ஹியூமங்க சொட்டெல்லாம் நீ வச்சுக்க. இந்த ஆர்மோடரில் ஃபைட் பண்ணி பார்க்கலாமா? தம்பி டேஷ் அடிக்கிறியா? தடுத்து அடிக்கிறீங்களா? சரி, நாங்களும் தடுப்போம்ல. வாடா நீ தடுக்கிறேன், நான் தடுக்கிறேன்னு பார்த்துடலாமா? அது ரெடியாக அடிக்கணும். சூப்பர். ஓகே, இந்த சேஃப்டி வால்வை உடைக்கணும் போல இருக்குது. இவங்க தான் முடிஞ்சிச்சு. என்னப்பா நீ சின்ன பையனாக இருக்கியே இன்னும். படிக்கட்டு மேலே புதுசாக பண்ணுறீங்க. ஐயோ ஜாலியான இருக்குது. இதை உடைக்கணும். அது வேணால் நல்லா தெரியும். எதை கண்ணில் பார்த்தாலும் உடச்சிடணும். ஸ்மாஷ் இட். ஹல்க் டைலாக்லாம் சொல்கிறேன். தம்பி விழுந்துடாத. இப்போது என்ன ஐடியா? சேவ் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே சேவ் பண்ணிட்டு தான் விளாடணும். ஓ கராத்தே ஸ்டைல்லாம் பண்ணுறப்பா நீ. ரோபோட் பென்டனில் இப்படி ஒரு எபிசோடு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. இந்த கம்ப்யூட்டர், எனக்கு அந்த கம்ப்யூட்டர் வேணும். ஃபைட்டா? வாடா பார்த்துக்கலாம். ஓ பின்னாடி நான் வரணுமா? தம்பி விட்டுட்டு போயிடாத.
நீயே அடி வாங்க போகிறப்ப அந்த மண்டையும் கூட சேர்ந்து. ஓ அப்போ இங்கே ஏதோ பசில் இருக்குது. பிறந்துருச்சு ஏதோ பசில். என்ன பசில்? ஓ ஆர்மோட் இல்லை, புரிஞ்சிருச்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. இல்லை இல்லை இல்லை, இங்கே என்னமோ பண்ணணும். ஓகே க்ரீனு க்ரீனு. க்ரீன் கலர் வருது, லைட் எரியுது. ஓகே அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு க்ரீனை ஃபில் பண்ணணும். பண்ணிடுவோம். ஓகே இப்போது ஓ புரிஞ்சிருச்சு. இப்போது ஆரஞ்சை ஃபில் பண்ணணும். அப்போ இங்கேயும் ஆரஞ்சாக இருக்கணும், அங்கேயும் ஆரஞ்சாக இருக்கணும். பண்ணிடுவோம். ஓகே ஆரஞ்சு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பி ஓடிட வேண்டியது தான். தம்பி ஸ்பைடர் மங்கி தான். அடே போயிட்டு வச்சுக்கலாமா? ஒரே அடி தான், மண்டை உடஞ்சிரும். ரோபோட் தலையா எவ்வளோ பெரிய ரோபோட்டு பிச்சு பெஞ்சிருக்கேன். இந்த வில்கேக்ஸே அடிச்சிட்டா. நீ எல்லாம் பெரிய ஆளாடா. சரி அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்மளும் நல்ல நாட்டு நடந்து போக வேண்டியதுதான். டேய் தம்பி என்னப்பா நிற்கிற? இங்கேயோ கொண்டு போய் கோத்து விட்ற மாதிரி இருக்கு. இடம் புதுசாக இருக்குது. த சுவிட்ச் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். சுவிட்ச் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதை ஆக்டிவ் பண்ணுறப்படா அப்படிங்கிற. ஆக்டிவ் பண்ணுவான். பண்ணிடுறேன். ப்ளீஸ் பேன் ஹரி, நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு பேன் அப்படிங்கிறானுங்க. எவன் அப்படி சொல்கிறது? வலி 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 இல்லாமல் நான் எங்கிட்டு போகிறது? ஏண்டா வலி கொடுங்கடா. வலி 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 வலி. சார் வலி கிடைக்குமா சார்? வலி வலி நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ எந்த பக்கம் போகிறது? ஒரு பென் டென்னிசன் இந்த யூனிவர்சிட்டி அத்தனை வாட்டி காப்பாற்றிருக்கேன், என்னைய போய் இப்படி பண்ணிட்டீங்களா? ஓகே ஆர்மோடில் ஹியூமங்க சார். எந்த ஏழின் எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியல. உடச்சிடலாமா 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 உடச்சி எரிஞ்சிடலாமா? வாங்கடா வாங்கடா வாங்கடா, என்னையா உடச்சி எறியறேன்டா. இங்கே ஒன்று இருக்குது. ஓட 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 ஓட. ஒருவேளை ஹியூமங்க சொல்லிச்சு ஜம்ப் பண்ணி பிடிச்சி எகிரணுமோ? இல்லாத கற்பனைலாம் போகுது, ஆனால் அது பண்ண முடியாது. ரோபோட்டே உன்னை அடித்து மாண்டே உடச்சிடுவேன். ஒழுங்கா வலி குடுறா. ஓ ஓ வாவ் அழகாக போயிட்டான் ஸ்பைடர் மங்கி. இப்போ இங்கே தான் பண்ணணும். உடச்சி எடுத்துக்குவோம், நம்மளது இல்லை. இன்ட்ராக்ட். ஓ ஏண்டா டே, இதை நீயே போய் பண்ண மாட்டியாடா? இதான் ரோபோட் ஆச்சுல. விட்டுட்டு போனேன் அடிச்சிருவேன். பிடிச்சாச்சு. இப்போ இதில் ஏறி எகிரி உள்ளே போயிட்டான். இப்போ இந்த ஹேண்டில் இழுத்து விடணும். ஹியூமங்க சார் வச்சு சீக்கிரமாக பண்ணணும். சீக்கிரமாக 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 வா 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 வா. ஓகே வந்துட்டான். இப்போ அடுத்த இடத்துக்கு வந்து இங்கே ரிமோட் ஆன் பண்ணிவிடுவான். வா 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 வா. டைம் இல்லை டைம் இல்லை. நீ வா, நானே போகிறேன், நீ வராத. போட வேகமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டை தான் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ புதுசுன்னு போயிடும். அவ்வளோதானே ஆளுங்க இன்னொருத்தியா சுற்றுட்டான். ஓகே அவ்வளோ இன்னும் வரமாட்டாங்க. நம்ம ஸ்பைடர் மங்கி வச்சு ஓடி போயிடலாம். அவன் வரட்டும், நம்மளுக்கு எந்த வழின்னு தெரியும், நம்ம பாட்டுக்கு போகலாம். இந்த பக்கம் வழி இருக்காது, ஆனால் இந்த பக்கம் என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை.
போன வாட்டி அந்த பக்கம் அவன் போயிட்டான். சரி நான் இந்த பக்கம் போயிட்டேன். ஓகே, அப்படி இங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, மூட்டு சந்து. இங்கே வந்து இதை உடைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க. அறிவாளிங்களா நீங்கள்? எங்கே அவன் இன்னும் வரலையா? அவன் எப்போ தான் வரான்? கரெக்டாக டைமிங்காக நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ பேட்ரிஸ் மட்டும் ஓகே, நான் மாட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாக பண்ணுறல அது பார்த்தீங்கன்னா பேட்ரி வெளில வந்து நமக்கு தள்ளி விடும். அதுதான் கட்சினா போடுவாங்க. நம்ம எதுக்கு அதை கட்சினா பார்த்துக்கிட்டு டக்குன்னு நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கலாமே. ஏய் வா 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 வா, வேகமாக 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 வா, வேகமாக வா. டைம் இல்லை எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவன் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுவான். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்டரிக்கு போகணும். அவன் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு வந்து ரெடியாக நிற்பான். நம்ம அடுத்த பேட்டரிக்காக ரெடியாக நிற்கணும். அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டு முடிச்சிட்டான். நல்லா தள்ளி ஓ. ஓகே ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணுப்பா கரெக்டாக. ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குது. என்ன எழுதி தரணுமா ஃபிக்ஸ் ஆகுன்னு? அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே க்ரீன் கலர் ஒன்று இருக்குமே, அதை முடித்தா தான் அடுத்தது நம்மளுக்கு ஒர்க் ஆகும் போல இருக்குது. முடிச்சிட்டாங்க, வந்துட்டான், க்ரீன் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து டக்குன்னு வாப்பா. நான் வேகமாக வரலையா? வேலை செய்கிறேன், நானே வேகமாக வரேன். வேலை கொடுக்குற நீ இவ்வளோ பொறுமையாக வரேன். சீக்கிரம் இந்த எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டாக. ஓகே, வாடா ரோபோட் தலையா, வேகமாக வாடா. ஆமாம், அங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று என்னென்னா, அது உடஞ்சிருக்குது. அதை நம்ம போய் இழுத்து கீழே தள்ளி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ தான் இங்கே லைட் ஆன் ஆகும். நம்ம போய் அடுத்த பேட்டரி எடுத்து வந்துடணும். ஹியூமங்கஸோரால் மட்டும்தான் இந்த மாதிரி வெயிட்டான பொருளை நோற்ற முடியும். ஆர்மோடில் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமங்கஸோர் தான் அதோட ஹைட்டாக இருக்கான். அதான் ஸ்பீடாக இந்த வேலையை முடிச்சிடணும். நோ கட்சின், எனக்கு கட்சினே வேணாம். டைம் ஆகுது. முட்றா வேகமா. இப்போ 2 வந்துருச்சு. ஒரு லேப்டாப்பில் அவனை நோண்டுவான், இன்னொரு லேப்டாப்பில் நம்ம நோண்ட சொல்லுவான். பண்ணிடுவோம். அவன்ற அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். குட் பை. சரிப்பா, வந்த வரைக்கும் நன்றிப்பா. கூட வருவான்னு பார்த்தா குட் பை சேஃப் ஜேர்னியா சொல்கிறா. டே, இதுக்கெல்லாம் அனுபவிப்படா நீ. இங்கே ஒரு சேவ் இது இருக்குது, வேணாம் நம்மளுக்கு. நேராக ஓடிடலாம். ஓகே, பாஸ் ஃபைட். இந்த பாஸ் ஒரு பொண்ணோட குரலாட்டுமே இருக்குது. இவன் வேறு ஃப்ளாஷ் லைட் போட்டு ஒன்று ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போவான். நம்மளும் போயிடுவோம் அவன் கூட. பொண்ணா பையனானே தெரில, ஏதோ ஒன்று. நம்மளுக்கு நான் ஒன்லி ஃபைட்டு தான். டே 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 சரிடா. அந்த செவருக்கிட்ட போனாலே அவன் ஃப்ளாஷ் லைட் போட்டு ஓடிடுறான். என்ன கெட்ட பழக்கம், கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது. இப்படியே போய் எங்கேயோ போய் விழுந்து முட்டிக்குவேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒன்று வரும். இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கலாம். பொறுமையாக கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெளில வந்து என்னையை காப்பாற்றிடும். ஐயோ, நினச்சது தப்பாக போயிடுச்சு. எப்படே என்கிட்டேவா? தப்பிச்சிருவோம்ல. சீக்கிரம் டைம் இல்லை. டைமே இல்லை கண்டிப்பாக. அங்கே போய் இன்ட்ராக்ட் பண்ண நான். சீக்கிரம்
அவ்வளோதான், அவன் கதையை அது பார்த்துக்கோங்க. அவனை அங்கே வெடிக்க வச்சிரும். அடுத்து அந்த இடம் வெடிச்சோடனே அவன் இந்த இடத்துக்கு வருவான். அப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு எதிராக சதி பண்ணணும். அவங்க பேரையும் கீழே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏ ஓகே, எப்படி எனக்கு தான் லைஃப் கிடச்சிச்சு. சுட்றா எப்படி உங்கள் கதையை முடிச்சிட்டோம்ல. இன்ட்ராக்ட் பட்டன் மட்டும் அழுத்தினே உங்கள் கதை முடிஞ்சிடும். அழுத்த இப்போ ஆர்மோட்டரில் வேணும் நம்மளுக்கு. ஓ இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது, சும்மா பூச்சி கடிக்குது. நெஞ்சில் வாங்குறடே அறிவில் உனக்குலாம். இனிமேல் உனக்கு அவங்க டேரெக்டாக தான் ஃபைட்டு வாடா. இந்த பக்கம் வந்துட்டான் தம்பி. கண் எனக்கு தெரியுதுப்பா. அவ்வளோதான். ரெண்டு அடி வச்சு ரெடி. இந்த சவுண்ட் வச்சு நல்லா கண்டுபிடிச்சிருந்தா. ரெடி ஆகிட்டான். பெரிய ராக்கி பேண்ட் நினைப்பு எடுத்து சுடுறாரு இவர். அப்படி வாங்கிக்கோ. செத்துட்டான். ஓகே, இவங்க தான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கட்சீனு இதை பார்த்துடலாமே. இந்த கட்சீனை ஏன்னா இந்த கட்சின் ரொம்ப முக்கியம். பையன் தூண்டி விட போகிறாங்க. நான் இப்படி ஸ்வாம்பை வச்சு அடித்ததே இல்லையா உனங்களை? அது கேமராவில் தூக்கி அடிச்சணும். இல்லை அதை கதையெல்லாம் விட்டு கோத்து விட்றீங்களா? கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நான் வழி தரேன். ஐயோ இவ்வளோ காவல் கிடக்கூடாது. தலைவரே இருங்க. பையன் மூஞ்சில் அடிபட்டு போகுது. அட ஒரு நிமிஷம் இருங்கடா, அடிச்சுக்காதீங்க. அவர் உனக்கு பயந்துட்ட பையன் அங்கே போய் ஒழிக்கிட்டான். இவர் கோவப்பட்டால் பாறை அழிக்கிறது, கிரகத்தை அழிக்கிறது. சரி, அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மிஷின் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தது. ஓகே, அதில் சேவ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.